வெல்கம் டு விஷ் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பால் பன். இது எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் பன் செய்யறதுக்கு 1 கப் போல தயிர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் சுகர், இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் தயிர் எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மைதாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கப்பில் 2 கப் போல் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் இது இருக்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். இந்த டைமில் நம்ம சுகர் சிரப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் பண்ணிக்கலாம். 1 கப் போல் சுகர் போட்டுட்டு அதில் இது முழுகிற அளவுக்கு தண்ணியாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஏலக்காய் தூளை போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கம்பி பதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கையில் தொட்டு பார்த்தா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வரும். அந்த டைமில் இதை நம்ம இறக்கிடலாம். சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக ஆற வச்சுடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சிருந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி பாலாக ஆக்கி போடுங்க. அப்புறம் கேஸ் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்க. அப்போ தான் உள்ளாரையும் நல்லா வேகும். இது மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது மாதிரி சுற்றி சுற்றி விட்டு குக் பண்ணுங்க. அப்போ தான் ஈவனாக இது குக் ஆகும். இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா ஆயில் எல்லாத்தையுமே வடிச்சிட்டு இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. அதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லா பால் பண்ணையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் போல் சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா பால் பண்ணையுமே இதில் ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பால் பண்ணு சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா விஷ் சமையலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.